எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு சமையல் இது கட்லட். சும்மா இந்த பீட்ரூட்டு இதெல்லாம் போட்டு தெரியுதா, இது ஃபுல்லாக கட்லட் பண்ணோம். அதுக்கப்புறமா மதியத்துக்கு சப்பாத்தி. ஐயோ தெரியுதா, தோ சப்பாத்தி, தோ சப்பாத்தி இது. அப்புறம் இந்த கொண்டக்கடலை போட்டு குருமா நல்லாயிருக்கும். மதிய நேரத்தில் அந்த ஒரு சில நேரம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அப்புறம் என்னோடய அம்மாவும் நானும் இருக்கிற வீடியோ போடுறேன், நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா அம்மானா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாருக்கும் அம்மானா பிடிக்கும், பிடிக்காதவங்க யாரும் கிடையாது. ஆனால் எங்கள் அம்மா எல்லாரோட அம்மாவும் ஸ்பெஷல்னு நினைக்கிற மாதிரி என்னோடய அம்மாவும் ரொம்ப ஸ்பெஷலு. நான் அவங்களோட வீடியோ நான் அவங்கள மிஸ் பண்ணுறேன். நான் இங்கே வெளிநாட்டுக்கு வந்ததுனால, அதனால் நான் அவங்களுக்குன்னு ஒரு வீடியோ போட்டேன், அதை நான் சென்ட் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். அப்புறம் இந்த படிக்கிற நம்ம வீட்டிலலாம் பசங்க ஒரு பசங்க கொஞ்சம் நல்லா படிப்பாங்க, ஒரு சில பசங்க ஸ்கூலில் சூப்பராக டாப்பராக இருப்பாங்க. நம்மளோட பசங்களோ இல்லை நம்ம சொல்லும் போது நீ சூப்பராக படிப்ப, உன்னால் முடியும் அப்படி சொல்லுங்கள். இந்த குழந்தை இப்படி படிக்கிறான், நீ ஏன் அப்படி படிக்கல, நீ ஏன் அப்படி இல்லை, நீ ஏன் இப்படி இல்லை, உனக்கு ஏன் அது வரல, அந்த மாதிரி சொல்லாமல் கண்டிப்பாக உன்னால் முடியும், நீ எது பண்ணாலும் அதில் கவனத்தோடு பண்ணு, உன்னால் அதை கண்டிப்பாக முடியும், சாதிக்க முடியும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா குழந்தைங்க அந்த இன்ட்ரெஸ்டோடவே படிப்பாங்க. நான் என்ன பண்ணுவேன்னா, எங்கள் வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, இன்றைக்கி ஒரு எக்ஸாம், குவார்ட்டர்லி எக்ஸாமா, அதை முடிச்சுட்டு நீ அதில் நல்ல ரேங்க் எடுத்தனா உனக்கு நான் சைக்கிள் வாங்கித்தரேன், இல்லைனா உனக்கு சின்னதாக ஒரு தோடு வாங்கித்தரேன், இல்லை உனக்கு நல்ல ட்ரெஸ் வாங்கித்தரேன். அந்த மாதிரி சின்ன சின்ன கிஃப்ட்டு நம்மளால் முடிஞ்சதை நம்ம அவங்களுக்கு அந்த மாதிரி நம்ம மோட்டிவேட் பண்ணோன்னா கண்டிப்பாக பசங்க படிப்பாங்க. அப்புறம் இன்றைக்கி அதை சொல்லணும்னு நினச்சேன். எல்லாரும் எப்பவும் சந்தோஷமாக இருங்க, இதை பற்றியும் யோசிக்காதீங்க. அப்புறம் நன்றி, வணக்கம்.